ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராதாஸ் ரெசிபி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆரோக்கியமான நிறைய நன்மைகள் தரக்கூடிய ஆட்டுக்கால் சூப் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த சூப் செய்யறதுக்கு முன்னாடி இந்த ஆட்டுக்கால் எப்படி சுத்தம் செய்ய போகிறோன்னு நான் இன்னைக்கு உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன். இப்போ நம்ம ஆரம்பிச்சிடலாம். முதல்ல ஆட்டுக்கால் எப்படி சுத்தம் செய்கிறது அப்படிங்கிறது பார்த்துடலாம். கடையில் ஆட்டுக்கால் ஒரு காலை வாங்கி அவங்களே தீச்சி கட் பண்ணி கொடுத்துட்டாங்க. கட் பண்ணது இதுதான். இப்போ இதை நம்ம நல்லா க்ளீன் பண்ணி எடுக்க போகிறோம். பாருங்கள், இந்த பிளாக்லாம் அப்படியே இருக்குது. இந்த பிளாக்கெல்லாம் சுத்தமாக எடுத்துடணும். நம்ம சும்மா அப்படியே வெறுமனே கழுவி யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ இதை நம்ம ஊற வச்சுக்கலாம். ஊற வைக்கிறதுக்கு கொஞ்சமாக கல் உப்பும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியும் சேர்த்து இந்த கால் மூழ்கிற அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கோங்க. சேர்த்து ஒரு அரை மணி நேரத்துக்கு நல்லா இதை ஊறி வரட்டும். ஊறி வந்தால் தான் அந்த பிளாக்கெல்லாம் நம்ம கத்தியை வச்சு க்ளீன் பண்ணும்போது ஈஸியாக வரும். இப்போ இது அரை மணி நேரம் ஆகட்டும். அதுக்குள்ளே சூப்புக்கு தேவையான மசாலாலாம் அரைச்சிருவோம். மிக்சிங் ஜாரில் 1.5 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, இது மூணுத்தையும் ஒன்றா சேர்த்து நரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அடுத்ததாக அதே ஜாரில் ஒரு 3 பல்லு பூண்டு, 2 இன்ச் அளவுக்கு இஞ்சி, 150 கிராம் சின்ன வெங்காயம், இந்த சூப்புக்கு தேவையான உப்பையும் சேர்த்து நரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இப்போ அரை மணி நேரம் ஆயிருக்கு. இந்த கால் நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்கள். நம்ம கையால் இந்த மாதிரி க்ளீன் பண்ண வேண்டாம். கத்தி ஒன்று எடுத்துக்கலாம். கத்தி எடுத்து இந்த மாதிரி மேலே இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்தோம் அப்படின்னா நல்லா க்ளீனாக ஆகிடும். இந்த பிளாக்கே இருக்காது. இந்த ஆட்டுக்கால் சூப் பார்த்திங்கன்னா நிறைய நன்மைகள் இருக்குது. நெஞ்சு சளி இருக்கிறவங்க, வறட்டு இரும்பல் இருக்கிறவங்க, அப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன பசங்க சாப்பிடலை அப்படின்னா காரம் கம்மியாக போட்டு இந்த சூப் செஞ்சு கொடுங்க. நல்லா பசி எடுத்துரும், நல்லாவும் சாப்பிடுவாங்க. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இந்த சூப்பை எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி எல்லா கால்களையும் நம்ம இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இது இருக்கட்டும். இப்போ நம்ம சூப் செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு குக்கரில் நம்ம இந்த கால்களை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பொடி, இது கூடவே அந்த வெங்காயம் அரைச்சி வச்சோம் பார்த்திங்களா, நரன்னு அதையும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி, நல்லா ஃப்ரெஷ் கருவேப்பிலையை நல்லா கிள்ளி சேர்த்துக்கோங்க. நல்லா மணமாக இருக்கும். அடுத்து தண்ணி சேர்த்துக்கலாம். இது 4 பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு நான் இன்றைக்கி தண்ணி சேர்க்குறேன். அதாவது ஒரு 500 மில்லி அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். 100 மில்லி ஒருத்தருக்கு கணக்கு போட்டிங்க அப்படின்னா நம்ம 500 மில்லி சேர்த்துருக்கோம். இது நல்லா கொதித்து வரும்போது உங்களுக்கு 400 மில்லிக்கு சரியாக வரும். இதில் வேறு எந்த ஸ்பைசஸும் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. ஒரு சிலர் மிளகாய் தூள் சேர்ப்பாங்க. நம்ம வெறும் மிளகு சீரகம் மட்டுமே தான் இதில் சேர்த்துருக்கேன். இதுதான் நல்ல ஒரு ஆரோக்கியமானது. இப்போ 6லேருந்து 7 விசில் விட்டு இதை இறக்கிக்கலாம். ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆகிருக்கு. இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். நல்லா கொதித்து வந்திருக்கு, நல்லா வெந்து வந்திருக்கு. உப்பு மட்டும் செக் பண்ணிவிட்டு உப்பு பத்தலைன்னா உப்பு சேர்த்துக்கோங்க. எனக்கு சரியாக இருக்குது உப்பு. இப்போ இது ஒரு பவுலுக்கு சேஞ்ச் பண்ணிடலாம். அதிக நன்மைகள் தரக்கூடிய ஆரோக்கியமான ஆட்டுக்கால் சூப் ரெடி. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்பவும் பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.